அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கருத்தரித்தலை உறுதிப்படுத்துவதற்கு அனைவரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டை வாங்கி அதை வந்து சோதனை செய்து பார்ப்பாங்க. அதில் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டோ நெகட்டிவ் ரிசல்ட்டோ அது வந்து தெரிவிக்கும். அது எப்படி என்ன மெக்கானிசத்தில் அந்த டெஸ்ட் கிட் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மிக டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பெண்கள் கருவுற்ற உடனே அந்த கருவானது கர்ப்பப்பையோட உறையில் போய் உள்ளே ஒரு உறை காணப்படும். அந்த உறையில் போய் அது ஒட்டி வளரக்கூடிய நிலை ஏற்படும். அப்படி அந்த கருவானது கர்ப்பப்பையின் உறையில் போய் ஒட்டி வளரும் பொழுது அது ஒரு ஹார்மோனை வந்து சுரக்குது. அதுக்கு பேர் HCG அப்படின்னு சொல்லுவோம். அதை பாருங்கள், ஹியூமன் கோரியோனிக் கோனடோட்ரோபின் ஹார்மோன். இதை நம்ம HCG அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரத்தத்திலையும் சிறுநீர்லையும் கலந்து மனித உடலில் காணப்படும். பெண் கர்ப்பமுற்றால் இந்த ஹார்மோன் வந்து அவங்களோட இரத்தத்திலையும் சிறுநீர்லையும் இருக்கும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வ ஒரு உண்மை. இந்த ஹார்மோன் வந்து சிறுநீரில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் மூலமாக அந்த ஸ்ட்ரிப்பை நம்ம பயன்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த நிலை இருக்குது. ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டை நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா பாருங்கள், அதில் ஒரு 4 முக்கியமான பகுதிகள் இருக்குது. இதுதான் ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடியது வந்து சாம்பிள். இங்கே தான் நம்ம சாம்பிளை விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன ரீஜன் இருக்கும் அப்படின்னா, இங்கே ரியாக்ஷன் பகுதி இருக்கும். இது ரியாக்ஷன் பகுதி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு, இது டெஸ்ட் ரீஜியன். அதுக்கப்புறம் இங்கே கண்ட்ரோல் ரீஜியன். இப்படி 4 முக்கியமான பகுதிகள் வந்து இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டில் இருக்குது. இப்போங்க இந்த இடத்துல நம்ம சாம்பிள் வைக்கக்கூடிய அந்த பகுதி, இந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்கும். இப்போது இந்த ரியாக்ஷனில் இந்த சாம்பிளில் நம்ம HCG, அதாவது அந்த கருவுற்ற பெண்களோட சிறுநீரில் வந்து HCG அப்படிங்கிற ஹார்மோன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த ஹார்மோன் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சிறுநீரில் இந்த இடத்துல பாருங்கள், அதை பச்சை கலரில் குறிச்சிக்கலாம். இது HCG உள்ள ஒரு பகுதி, சாம்பிள் பகுதியில் HCG இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிற இந்த பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்டிபாடி இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா anti-HCG ஆன்டிபாடி. anti-HCG ஆன்டிபாடி இதோட அமைப்பு எப்படி இருக்கும் பாருங்கள், இந்த ஒய் ஷேப்பில் இருக்கும். இது இந்த பகுதிக்கு FC ரீஜியன் பேர். இந்த FC ரீஜியனில் ஒரு என்சைம் வந்து இங்கே இருக்கும். என்சைம் வந்து இந்த இடத்துல காணப்படும். இந்த AB ரீஜியன், இந்த பகுதிக்கு AB ரீஜியன் பேர். இந்த AB ரீஜியனில் இந்த HCG ஹார்மோனை பிடிக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கும். இந்த பகுதியினால தான் இந்த HCG ஹார்மோனை அது இணைத்து வைத்துக்கொள்ளும். அந்த ஆன்டிபாடி வந்து இந்த ரியாக்ஷன் பகுதியில் இருக்கும். அடுத்து இந்த டெஸ்ட் பகுதி, இந்த டெஸ்ட் பகுதியில் ஒரு விதமான ஆன்டிபாடி இருக்கும். அதுவும் anti-HCG ஆன்டிபாடி தான். ஆனால் இந்த ஆன்டிபாடிக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆன்டிபாடிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆன்டிபாடியில் இந்த FC ரீஜியனில் ஒரு என்சைம் இருக்குது அப்படின்னு நான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல அந்த என்சைம் இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு டை இருக்கும். பாருங்கள், டைனா ஒரு நிறமி இருக்கும். ஒரு நிறமி இருக்கும். இதை வந்து நம்ம என்சைம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறமி இருக்கும். அதே போல் இந்த பகுதியிலையும் ஒரு ஆன்டிபாடி இருக்கும் பாருங்கள். இதுவும் ஒய் ஷேப்பில் இருக்கும். இதுலேயும் டை காணப்படும். இந்த FC ரீஜனில் ஒரு டை காணப்படும். இப்போது இந்த 3 ஆன்டிபாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்குது. ஒவ்வொரு ஆன்டிபாடிக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குது. பாருங்கள், ஆன்டிபாடி வந்து அந்த FC ரீஜனில் என்சைம் இருக்குது. 2வது ஆன்டிபாடிக்கு FC ரீஜனில் டை இருக்குது. 3வது ஆன்டிபாடிக்கும் FC ரீஜனில் டை இருக்குது. இதுக்கு பேர் anti-HCG ஆன்டிபாடி தான். anti-HCG ஆன்டிபாடி.
இதுக்கு பேர் ஆன்டி மவுஸ் ஆன்டிபாடி. பாருங்கள், இதுக்கும் அந்த ஏபி ரீஜியனில் அந்த ஹச்சிசிஜி ஹார்மோனை பிடிக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது. இப்போது இந்த ஹார்மோன், இந்த ஆன்டிபாடி மட்டும்தான் மொபைலைஸ்டு ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடி மொபைலைஸ்டு ஆன்டிபாடி இங்கேருந்து ஒவ்வொரு ரீஜனுக்கு போகும். இந்த ஆன்டிபாடியும் இம்மொபைலைஸ்டு ஆன்டிபாடி. இது அப்படியே ஸ்டெடியாக அதே இடத்துல தான் இருக்கும், ஒரு ரீஜன்லேருந்து இன்னொன்று ரீஜனுக்கு மாறாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம யூரின் சாம்பிளை விடுறோம். இப்போ சாம்பிள் அப்படிங்கிற இந்த ரீஜனில் நம்ம யூரின் சாம்பிளை விடுறோம். இது கேபிலரி ஆக்ஷன் மூலமாக ரியாக்ஷன் பகுதியை வந்து அடைகிறது. ரியாக்ஷன் பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏற்கனவே இந்த ஆன்டிபாடி இருக்குது. இந்த ஆன்டிபாடியோட அமைப்பு எப்படி இருக்குது? இப்படி இருக்குது, ஒய் ஷேப்பில் இப்படி இருக்குது. இந்த ஒய் ஷேப்பில் வந்து இந்த ஹச்சிசிஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இந்த இடத்துல இணைஞ்சிருச்சா? இணைஞ்சு இது ஒரு மொபைலைஸ்டு ஆன்டிபாடினால் இந்த ரியாக்ஷன் ரீஜியன்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகுது அப்படின்னா இந்த டெஸ்ட் ரீஜியனுக்கு போகுது. இந்த டெஸ்ட் ரீஜியனில் என்ன ஆன்டிபாடி இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஒய் ஷேப்பில் ஆன்டி ஹச்சிசிஜி ஆன்டிபாடி இருக்குது. ஆனால் அந்த எஃப்சி ரீஜியனில் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே டை இருக்குது. இப்போது இதோட வந்து இங்கே மொபைலைஸ்டு வந்த இந்த ஆன்டிபாடி வந்து இதோட இணையுது. பாருங்கள், இதுக்கு இடையில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஹச்சிசிஜி ஹச்சிசிஜி அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போது இது ரெண்டு ஆன்டிபாடியும் இணைக்கக்கூடிய அந்த கனெக்டராக ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹச்சிசிஜி தான். இப்போது இங்கே நான் என்ன இருக்குது சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்சைம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இந்த என்சைமும் இந்த டையும் இணைந்து இந்த இடத்த வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிங்க் கலராக மாற்றுது. இதுக்கு இந்த நெட்வொர்க் தேவை. இந்த இது பிங்க் கலராக இங்கே ஷோ பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அந்த நெட்வொர்க் தேவை. அந்த நெட்வொர்க்குக்கு முக்கியமான அங்கமாக இருக்கிறது இந்த ஹச்சிசிஜி அப்படிங்கிற ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின் ஹார்மோன் தான் இதுக்கு முக்கிய பங்காற்றுது. அப்போது இங்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு பிங்க் கலர் கோடு வந்து அங்கே விழுகுது. இப்போ பாருங்கள், இப்போது இங்கே செயல்பட்ட அந்த ஆன்டி ஹச்சிசிஜி ஆன்டிபாடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே ரியாக்ஷன் ஆகுது. இந்த ஹார்மோன் இந்த ஆன்டிபாடியோட ரியாக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அதை விட மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சி ரீஜியனை நோக்கி போகுது. பாருங்கள், சி ரீஜியனை நோக்கி போகுது. இங்கே சி ரீஜியனில் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே ஏற்கனவே ஒரு ஆன்டிபாடி இருக்குது. அப்படியே இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடி பாருங்கள், இந்த ஆன்டிபாடி வந்து இந்த இடத்துல அது டையோடு இருக்குது. இப்போது இதில் வந்து ஒரு கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து அங்கேருந்து வரக்கூடிய அந்த ஆன்டிபாடியோட எஃப்சி ரீஜியனை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கும். அப்போ பாருங்கள், இங்கேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த ஆன்டி ஹச்சிசிஜி ஆன்டிபாடி வந்து இந்த இடத்துல ஹோல்ட் ஆகிடும். அதோட எஃப்சி ரீஜியனை இது பிடிச்சி வச்சுக்கிறது வாங்க. அப்போது இதில் வந்து இந்த இடத்துல அந்த என்சைம் வந்து காணப்படும். இங்கே இருக்கக்கூடிய அந்த டையோட இந்த என்சைம் இணைந்து இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சிவப்பு கலரை இங்கே உற்பத்தி பண்ணுது. சரி, இது பார்த்தீங்க அப்படின்னா இது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குது. இது ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம இதை வச்சு நம்ம தெளிவு பண்ணலாம். டெஸ்ட் கிட்டில் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன மெக்கானிசம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி நெகட்டிவ் ரிசல்ட் வருது அப்படின்னா அந்த டெஸ்ட் கிட்டில் என்ன மெக்கானிசம் நடக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு டெஸ்ட் கிட் வரைகிறேன். இதில் வந்து 3 பகுதிகள் இருக்குது. அதில் முதல் பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சாம்பிள்னு குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ரியாக்ஷன் பகுதி, அதுக்கப்புறம் இது டெஸ்ட் பகுதி, இது கண்ட்ரோல் பகுதி. பாருங்கள், இது சாம்பிள், இது ரியாக்ஷன், இது டெஸ்ட்டு, இது கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம இதை குறிச்சிட்டு இப்போ நம்ம சாம்பிள் இங்கே கொடுக்குறோம். அந்த சாம்பிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹச்சிசிஜி அப்படிங்கிற அந்த ஹார்மோன் இல்லை. ஏன்னா அங்கே ப்ரெக்னன்சி நடைபெறலை, அதனால் ஹச்சிசிஜி அப்படிங்கிற ஹார்மோன் இல்லை. அப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடி பாருங்கள், அந்த ஆன்டிபாடியில் இருக்கக்கூடிய என்சைம் இங்கே இருக்குது. அதில் அந்த ஹச்சிசிஜி ஹோல்டு பண்ணக்கூடிய அந்த ரிசெப்டார் வந்து இந்த இடத்துல இருக்குது, ஏபி பகுதியில். இப்போ பாருங்கள், இங்கே அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அந்த ஹச்சிசிஜி வந்து அந்த யூரின் சாம்பிளில் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்கலைன்னா இந்த கேப்லரி ரியாக்ஷன் மூலமாக
பாருங்கள், இந்த சாம்பிள் வந்து ரியாக்ஷன் பகுதிக்கு வருது. ரியாக்ஷன் பகுதியில் இந்த ஆன்டி ஹச்சிசிஜி ஆன்டிபாடி வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த ஆன்டிபாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி கேப்லரி ஆக்ஷன் மூலமாக டி பகுதியை போய் அடையுது. டி பகுதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டையோட அப்படி இருக்கும். இந்த இடத்துல டையோட அப்படி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பகுதி இருக்கும். இது வந்து அந்த ஹச்சிசிஜியை ஹோல்டு பண்ணக்கூடிய அந்த பகுதி இருக்கும். இப்போ இங்கேருந்து வரக்கூடிய அந்த ஆன்டிபாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டியாக வருது, வித்தவுட் ஹச்சிசிஜியாக இங்கே வருது. அப்போது இதில் இந்த இடத்துல என்சைம் இருக்குது. இந்த என்சைமும் இந்த டையும் இணையாதனால இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கலர் ஃபார்மேஷன் வந்து இருக்காது. இங்கே கலர் ஃபார்மேஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த என்சைமும் இந்த டையும் இணையிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹச்சிசிஜி வேணும். இப்போ யூரின் சாம்பிளில் ஹச்சிசிஜி இருந்துச்சு அப்படின்னா அது ரியாக்ஷன் பகுதிக்கு வந்திருக்கும். ரியாக்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஹச்சிசிஜி ஆன்டிபாடியோடு இணைஞ்சிருக்கும். அப்படி இணைஞ்சிருந்துச்சுன்னா அது கேப்லரி ரியாக்ஷன் மூலமாக டெஸ்ட்டுக்கு வந்திருக்கும், டெஸ்ட் பகுதிக்கு வந்திருக்கும். அந்த டெஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடியோடு அது இணைஞ்சிருக்கும். இணைந்திருந்தால் இந்த என்சைமும் இந்த டையும் இணைந்து அங்கே ஒரு கலர் சாயத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அது ஏற்படலை. அதனால் இங்கே இந்த டெஸ்ட் பகுதியில் எந்தவித பிங்க் கோடு கிடைக்காது. அதுக்கப்புறம் இது கேப்லரி ரியாக்ஷன் மூலமாக இந்த ஆன்டிபாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ரீஜியனுக்கு வருது. கண்ட்ரோல் ரீஜியனில் ஒரு ஆன்டிபாடி இருக்குது. அந்த ஆன்டிபாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி மவுஸ் ஆன்டிபாடி அப்படின்னு சொன்னோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே போல் இந்த இடத்துல ஒரு டை இருக்குது. இது வந்து இங்கேருந்து வரக்கூடிய ஆன்டி ஹச்சிசிஜி ஆன்டிபாடியை எஃப்சி ரீஜியனில் பிடிக்கக்கூடிய திறன் பெற்றது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்சைம் இருக்குது. இந்த இடத்துல எஃப்சி ரீஜியனில் என்சைம் இருக்குது. இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இணைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அப்படி இணைகிறனால இந்த என்சைம் வந்து இந்த டையோடு இணைந்து இந்த பகுதியில் உங்களுக்கு பிங்க் கலரில் ஒரு கோடு ஏற்படும். பார்த்தீங்களா? பிங்க் கலரில் கோடு ஏற்படுது. இதனால் நம்ம வந்து அந்த கிட்டு வந்து சரியாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பாசிட்டிவ் ரிசல்ட் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ரீஜியனில் வந்து அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி இதில் வந்து ஒரு சிகப்பு கலர்லேயோ அல்லது பிங்க் கலர்லேயோ ஒரு கோடு ஏற்பட வேண்டும். அது ஏற்பட்டால் தான் அந்த கிட்டு வந்து சரியாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த முறைகளில் நம்ம நெகட்டிவ் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வரலாம். ப்ரெக்னென்சி அங்கே நடைபெறவில்லை அப்படிங்கிறத நம்ம இந்த ரிசல்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ முழுக்க ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு 2 ரிசல்ட்டு எந்த மெக்கானிசத்தின் மூலமாக அது வெளிப்படுத்துது, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முழு வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த ரிசல்ட் மூலமாக 90% வந்து நம்ம நம்பகத்தன்மை கொண்ட ஒரு ரிசல்ட்டாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு கருவுற்ற பெண்ணோட ரத்தத்துலையும் சரி சிறுநீர்லையும் சரி ஹச்சிசிஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இருக்கக்கூடியது நிலை வந்து உறுதியானது. இது வந்து முதல்ல அந்த கரு உருவாகி அந்த கர்ப்பப்பையில் போய் அதன் சுற்றியுள்ள உறைகளில் ஒட்டி வளரக்கூடிய முதல் நாளிலேயே அது அந்த ஹச்சிசிஜி ஹார்மோன் வந்து ரத்தத்தில் கலக்கும் நிலை ஏற்படுகிறது. அடுத்த நாளிலிருந்து அது சிறுநீரில் கலந்து அது வெளிப்படுத்தும் தன்மை வந்து ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. நீங்கள் கன்ஃபார்மாக இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா கர்ப்பமுற்று ஒரு 15 நாள் கழித்து நீங்கள் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான தகவல் நம்பகத்தன்மை கொண்ட தகவலாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.